ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டை பற்றி ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். உலக கிரிக்கெட்டில் புதிய சரித்திரம் படைத்திருக்கக்கூடிய சாகல் பார்த்திங்கன்னா பிரம்மாண்ட சாதனையை படைத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சாதனை என்ன வகை இருக்கும் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. உலக கிரிக்கெட்டில் புதிய சரித்திரம் படைத்திருக்கக்கூடிய அந்த வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாகல். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய T20 சாதனையை படைத்துள்ளார். T20 கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே நாட்டில் பார்த்தீங்கன்னா 300 விக்கெட்டுகளை வீழ்த்திய உலகினுடைய முதல் வீரர் என்ற பெருமையை பார்த்தீங்கன்னா சாகல் பெற்றுள்ளார். முல்லன்பூரில் நடைபெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக விளையாடிய சாகல் இந்த வரலாற்று மைல்கல்லை பார்த்தீங்கன்னா எட்டினார். இந்த போட்டியில் 4 ஓவர்கள் வீசிய அவர் 36 ரன்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டுகளை பார்த்தீங்கன்னா சாய்த்தார். அதிரடி வீரர்களான ஜெய்ஸ்வால், துருஜிரல் மற்றும் ராஜஸ்தான் கேப்டன் ரியான் பாரக் ஆகியோரை பார்த்தீங்கன்னா வீழ்த்தி ஆட்டத்தில் திருப்பு முனையை ஏற்படுத்தினார். இந்த சாதனையின் மூலம் சாகல் சர்வதேச அளவில் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் அதிக விக்கெட்டுகளை எடுத்த வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தை பார்த்தீங்கன்னா பிடித்திருக்கிறாரு. இந்தியாவில் இதுவரை பார்த்தீங்கன்னா 267 T20 போட்டிகளில் விளையாடியுள்ள சாகல் 300 விக்கெட்டுகளை கடந்துள்ளார். இவருக்கு அடுத்தபடியாக இந்தியாவினுடைய பியூஷ் சாவ்லா 289 விக்கெட்டுகளுடனும், இங்கிலாந்தினுடைய டோனி பிரிக்ஸ் 288 விக்கெட்டுகளுடனும் இருக்கிறாரு. அதேபோல் புவனேஸ்வர் குமார் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 276 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளார். தற்கால கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயர் விதியால் பேட்டர்கள் அதிரடியாக விளையாடி 200க்கும் மேற்பட்ட ரன்களை குவித்து வருகின்றனர். இத்தகைய இக்கட்டான சூழலிலுமே ஒரு சுழற்பந்து வீச்சாளராக சாகல் தனது அனுபவத்தை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி விக்கெட்டுகளை வீழ்த்துவது அனைவரையுமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது அப்படின்னு தாங்க சொல்லணும். இது குறித்து பேசிய சாகல், IPL தொடரில் பந்து வீசுவது எளிதல்ல, குறிப்பாக பேட்டர்களுக்கு சாதகமான விதிகள் இருக்கும்போது சவால்கள் அதிகம், ஆனால் சூழலுக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்வதே சிறந்தது என்று தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியினுடைய தோல்வியை தழுவினாலுமே புள்ளிப்பட்டியலில் 13 புள்ளிகளுடன் அந்த அணி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. முல்லன்பூர் மைதானத்தில் நடைபெற்ற கடைசி போட்டி இது என்பதனால சாகலினுடைய இந்த சாதனை அந்த மைதான ரசிகர்களுக்கு ஒரு மறக்க முடியாத பரிசாக அமைந்தது. இனி வரக்கூடிய போட்டிகளில் பஞ்சாப் அணி தர்மசாலாவில் பார்த்திங்கன்னா விளையாட உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ அந்த இடத்துல என்ன பார்த்திங்கன்னா நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்புகள் பார்த்திங்கன்னா நிலவி வருது. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.